மூவொரு இறைவா சரணம், முழு முதல் தலைவா சரணம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறையாக இறையன்னை சபையின் இந்த காணொளி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நம் அனைவருமே நம் தாயாம் திரு அவையோடு இணைந்து மூவொரு இறைவனின் பெருவிழாவை நாம் கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த மூவொரு இறைவன் பெருவிழா என்றாலே இன்னைக்கு வரைக்கும் ஒரு புரிதலில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மூவொரு இறைவனின் திருவிழா அப்படின்னு தான் சொல்லணும். வழக்கமாக நம்ம புனிதர்களுக்கு விழா எடுத்து கொண்டாடி பார்த்துருப்போம். புனிதர்களுக்கு ஒவ்வொரு புனிதர்களும் ஒவ்வொரு நாளும் நாம் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு விழா எடுத்து கொண்டிருப்பதை நாம் வழக்கமாக வைத்திருக்கின்றோம். ஆனால் இன்று கடவுளுக்கென்று நாம் எடுக்கக்கூடிய விழா, நம் அனைவருக்குமே இது ஒரு விழா, பெருவிழா. அதுவும் சாதாரண விழா அல்ல, பெருவிழா, மூவொரு இறைவனின் பெருவிழா என்று இன்று நம் தாய் திரு அவை நமக்கு நினைவு கூறுகின்றது. இந்த விழாவை தான் நாம் அனைவரும் இணைந்து கொண்டாடுவதற்கும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த ஒரு மூவொரு இறைவனின் திருவிழா என்று நமக்கு சொல்வதுமே தமத்திருத்துவ பெருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. தமத்திருத்துவனா மூவொரு இறைவன், மூவொரு இறைவனுடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இதை பற்றி முன்னாள் திருத்தந்தை, மறைந்த திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் மிக அழகாக கூறுவார். அன்னை மரியாவின் மங்கள வார்த்தை நிகழ்வை அவர் இந்த மூவொரு இறைவனோடு ஒப்பிடுவார். எப்படி ஒப்பிடுவார் என்று பார்த்தோம் என்றால், தந்தையாகிய இறைவன் தாம் தேர்ந்து கொண்ட அன்னை மரியாளை கப்ரியேல் தூதர் என்னும் வானதூதர் வழியாக அவரிடம் அனுப்புகின்றார். ஒரு செய்தியை கொடுப்பதற்காக தந்தையாகிய கடவுள் அவரை அனுப்புகின்றார். தந்தையாகிய கடவுள் கப்ரியேல் தூதரை அனுப்பி அன்னை மரியாளை சந்தித்த போது அன்னை மரியாள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு கருவுறுகின்றார். கருவுற்ற அன்னை மரியாள் தன்னுடைய கருவில் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை, வார்த்தையான இறைவனை தன்னுடைய கருவில் சுமப்பவராக இருக்கின்றார். மிக அழகாக இந்த ஒரு பதிலை அவர் பதிவிட்டிருக்கின்றார். எப்படி என்றால், மூவொரு இறைவன் முழுவதுமாக அன்னை மரியாள் மீது செயல்பட்டிருக்கின்றார்கள் என்று மிக அழகாக கூறுவார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய பாடல்களில் ஒன்று மிக அழகாக உண்டு. முதலாகி முடிவாகி முழுதான அன்பாகி மூன்றான ஒன்றாக வா என்று நம் மூவொரு இறைவனை பற்றி பாடக்கூடிய பாடல். முதலாகி தந்தையாகிய கடவுள் முதலாகவும் முடிவாகவும் இருக்கின்றார். முதலாகவும் முடிவானவரும் இருக்கின்றவர் முழுமையான அன்பாக இருக்கின்ற இந்த மூவொரு இறைவன் நம்மீது முழுமையாக அன்பை பொழிகின்றார். அந்த அன்பின் வண்ணமாகத்தான் இன்று நாம் இந்த மூவொரு இறைவனின் திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நிகழ்வை பற்றி சிந்திக்கையில் எனக்கு யோசனைக்கு வந்தது என்னுடைய இறையியல் ஆசிரியர்கள். அதாவது நாங்கள் தியாலஜி படிக்கிறப்ப எங்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் புனித அகுஸ்தினாரை பற்றி ஒரு மிக அழகான ஒரு பதிவை சொன்னார். எவ்வாறு என்று பார்த்தோம் என்றால், புனித அகுஸ்தினார் மூவொரு இறைவனை பற்றி அறிய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய புத்தகங்கள் முழுவதும், தன்னிடம் உள்ள அனைத்து நூல்களையும் எடுத்து வாசிக்கின்றார். வாசித்து ஆண்டவரை புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரை பற்றி, இந்த மூவொரு இறைவனை பற்றி நான் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும், மூவொரு இறைவன் என்பவர் என்னுடைய குறுகிய மனப்பான்மைக்குள் வந்துவிட வேண்டும் என்பதற்காக அவர் முழுவதும் தேடுகின்றார், அலைகின்றார், போராடுகின்றார், பல்வேறு விதமான புத்தகங்களை படிக்கின்றார், பல்வேறு ஆசிரியர்களோடு உரையாடுகின்றார். அப்படியெல்லாம் உரையாடுகின்ற போது அவருக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. அதனால் என்ன பண்ணார்னா, ஒரு நாள் அந்த சோகத்தில் கடற்கரை ஓரமாக நடந்து செல்கின்ற போது அங்கே ஒரு பெண்மணி, சிறிய பெண்மணி, அவள் கடற்கரை ஓரமாக ஒரு சிறிய குழி தோண்டி அந்த குழிக்குள் கடல் நீரை எடுத்து சிறிது சிறிதாக ஊற்றுகிறார். கடல் நீரை எடுத்துகிட்டு ஊற்றுறப்ப அதை பார்த்தா அது நிற்கவே இல்லை. அந்த குழிக்குள்ளேருந்து எல்லாமே மறைஞ்சு போயிடுது. உடனே இதை பார்த்து அகுஸ்தினார் ஒரு கேலித்தனமாக சிரிக்கின்றார். என்னடா இந்த பிள்ளை இவ்வளோ பெரிய பிள்ளையாக இருக்குது, இந்த பிள்ளைக்கு தெரிய வேண்டாமா, ஒரு கடல் நீரை எடுத்து கடற்கரையில் உள்ள தண்ணியில் ஊற்றினா அது திரும்ப கீழே தானே போகும், அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேலித்தனமான ஒரு சிரிப்பை சிரித்துவிட்டு அந்த குழந்தையிடம் போய் சொல்கின்றாராம், அம்மா இவ்வளோ பெரிய பிள்ளையாக இருக்கே நீனு, இந்த தண்ணி எடுத்து இது உள்ள ஊற்றுனா இது எப்படிமா நிற்கும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டோன்னே அந்த குழந்தை சொன்னிச்சான், நானே சின்ன பிள்ளை, எனக்கு தெரியல, நான் தான் இப்படி பண்ணுறேன்ல, நீ இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கியே, கடவுள் கடல் அளவோடு மிகுந்த ஒரு கடவுள், உலகளாவிய
பறந்து விரிந்த கடவுள். அந்த பறந்து விரிந்த மூவொரு கடவுளை உன்னுடைய எத்தனோண்டு மூளைக்குள்ளே கொண்டு வந்து நுழைக்கணும்னு நினைக்கிறியே, அது எப்படி சாத்தியமாகும் என்று சொல்கின்றார். அப்பொழுதுதான் அங்கே அகுஸ்தினார் புரிந்து கொள்கின்றார். மூவொரு இறைவன், மூவொரு கடவுள் என்பவர் இந்த உலகளாவிய பறந்து விரிந்திருப்பவர், அனைத்திற்கும் அப்பாற்பட்டவர். கடவுள் என்பவர் இந்த உலகத்தையும் விட பெரியவர். அத்தகைய பெரியவரை இத்தினோண்டு சிறிய மூளைக்குள் என்னால் எப்படி கொண்டு வர முடியும், இத்தினோண்டு சிறிய அறிவுக்குள் என்னால் எப்படி இட்டு செல்ல முடியும் என்று அப்போதுதான் சிந்திக்கின்றார். சிந்தித்துவிட்டு அந்த குழந்தையை சந்திப்பதற்காக அவர் பார்ப்பார். அந்த குழந்தை அங்கே இருக்காது. அப்போதுதான் அவர் நினைத்து கொள்வார், இந்த கடவுளை பற்றி நான் சிந்தித்து கொண்டிருந்தேன். இந்த கடவுள் எனக்கு இந்த குழந்தை மூலமாக இந்த ஒரு செயலை நினைவூட்டிருக்கின்றார் என்று கூறுவார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மிக அருமையான ஒரு செயல். என்னுடைய ஆசிரியர் கூறும்போது இதுதான், இந்த மூவொரு இறைவன் பற்றி வகுப்பு நடத்துகின்ற போது இந்த ஒரு செயல் எனக்கு இன்னும் மறக்காமல் இருந்திருக்கிறது என்றால், அந்த அகுஸ்தினாரின் உலகளாவிய அறிவாக அவர் பெற்றிருந்தாலும் ஆனால் மூவொரு இறைவன் மத்தியில் அவர் ஒன்றும் இல்லாதவர், ஒன்றும் தெரியாதவராக ஆக்கிவிட்டார். காரணம், இறைவன் அவரை அறிந்து கொள்வதை விட அவர் இறைவனை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். அத்தினோண்டு அந்த சிறிய மூளைக்குள் இறைவனை பற்றி எவ்வாறு நாம் புகட்ட முடியும்? அதனால் இந்த உலகளாவிய இறைவன், ஒவ்வொரு இறைவனை பற்றி நாமும் பல்வேறு விதமாக, இன்றும் கூட இறையியல் ஆசிரியர்கள் பல்வேறு புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள், பல்வேறு விளக்கங்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றும் ஒவ்வொரு இறைவனை பற்றி அறிந்து கொள்வது என்பது சிறிது கடினமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இதுதான் உண்மையான ஒன்று, மறைப்பொருள் ஒன்று, மறை நிகழ்வு ஒன்று. இந்த நிகழ்வை நாம் கண்டிப்பாக அனைவரும் முழுமையான மறை உண்மையினாக, மறை பொருளாக நாம் அனைவரும் நம்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த புரிய முடியாத மூவொரு இறைவனை பற்றி நாம் சின்ன பிள்ளையில் திருமறை சூடியில் மிக அழகாக வாசிச்சிருப்போம். அதில் மிக சின்ன சின்ன கேள்வியாக கொடுத்திருந்தாலும் மிக அழகாக கொடுத்திருக்கும். மூவொரு இறைவன் யார்? ஒரே தன்மையில் உள்ள 3 ஆட்களாக செயல்படக்கூடியவர்கள் தான் தந்தை, மகன், தூய ஆவி என்று ஒரே தன்மை கொண்ட 3 ஆட்கள் என்று நமக்கு மிக அழகாக கொடுக்கப்பட்டோம். அதன் பிறகு கேள்விகள் இப்படி தொடங்கும். தந்தை கடவுளா? ஆம், தந்தை கடவுள். மகன் கடவுளா? ஆம், மகன் கடவுள். தூய ஆவி கடவுளா? ஆம், தூய ஆவி கடவுள். இவர்கள் மூவரும் கடவுளா அல்லது ஒரே கடவுளா என்ற கேள்வி கேட்டிருக்கும். இதன் பிறகுதான் மூவரும் ஒரே கடவுள் என்று கூறப்பட்டிருக்கும். எப்படி மூவரும் ஒரே கடவுள் என்று கூறப்பட்டிருக்கின்ற போது யாதொரு வேறுபாடும் இன்றி மூவரும் ஒரே அன்புறவு, ஒரே ஞானம், ஒரே திருவுள்ளம், ஒரே வல்லமை, ஒரே கடவுள் தன்மை கொண்டதால் இவர்கள் மூவரும் ஒரே கடவுள் என்ற செய்தியை மிக அழகாக திருமறை சுவடி நமக்கு எடுத்து விளக்கியிருக்கும். வழக்கமாக ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க மோனோதெயிசம், கடவுள் அப்படின்னா மோனோதெயிசம் அப்படிம்பாங்க. சிலவங்க கிறிஸ்தவர்களை சொல்லக்கூடியவங்க அவங்க மோனோதெயிசம்பாங்க, ஆனால் கடவுளை 3 ஆளாக சொல்லுவாங்க. போலோதெயிசம் அப்படின்னு சொல்லி பல தன்மை கொண்ட கடவுள், ஒரே தன்மை கொண்ட கடவுள். அவருடைய கடவுள் ஒரே கடவுள், பல ஆட்களாக இருந்து செயல்படுகின்ற ஒரே தன்மையுள்ள கடவுள் என்ற செய்தியை நம்முடைய திரு அவை நமக்கு மிக தெளிவாக சுட்டி காட்டுகின்றது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இப்போது அந்த உறவுக்குள் வருவோம். தந்தை, மகன், தூய ஆவி. தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவு, அந்த மகனுக்கும் உள்ள உறவை பார்த்தோன்னா இன்றைக்கி வழக்கமாக நம்முடைய வீடுகளில் அப்பா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிடுவோம். வழக்கமாக அம்மாங்கிற வார்த்தையை எல்லாருக்குமே பயன்படுத்துவோம். ஈவன் சாதாரண ஒரு வீடுகளுக்கு போனாலோ இல்லை எங்கேயாவது போனால், அம்மா இந்த பக்கம் எப்படிம்மா போகிறது, அம்மா இந்த பக்கம் பாதை சொல்லுங்கம்மா, அல்லது அம்மா இந்த செயலை செய்யணும், இப்படின்னா என்ன செய்யறது. ஒரு அதிகாரிகளை சந்திக்கிற போது கூட அம்மா நான் இந்த ஊர்லேருந்து வந்திருக்கேம்மா, இந்த ஊரில் இது பிரச்சனைமா அப்படின்னு சொல்லி அம்மாங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். ஆனால் இந்த அப்பாங்கிற வார்த்தையை பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பயன்படுத்த மாட்டோம். கண்டிப்பாக நம்முடைய அப்பாவுக்கு பயன்படுத்துவோம். அப்பாவை தாண்டி நம்முடைய நண்பர்களுடைய அப்பாவை அப்பா என்று பயன்படுத்துவது உண்டு. ஏனென்றால் இந்த அப்பாங்கிற உறவு ஒரு உடலின் உருவாக்கத்திலிருந்து உருவாக்கப்பட்டது, ஒரு உடலிலிருந்து உருவாக்கப்பட்டதனால் அதை தந்தையை மட்டும்தான், அப்பாவை மட்டும்தான் நாம் அப்பா என்று அழைப்போம். அந்த உறவு என்பது உடலோடு இணைந்த ஒரு உறவு, உடல் சார்ந்த ஒரு உறவு. அந்த உறவை நாம் அப்பா என்று முழுமையாக அழைப்போம். அதன் பிறகு பார்க்கின்ற போது நண்பர்களுடைய அப்பாவோ இல்லை நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க இல்லை அப்படிங்கிற பட்சம்தான் நான் மற்றவங்கள அப்பான்னு சொல்லுவோம். அந்த உறவு என்பது நட்பின் பாலால் உருவான உறவு. இந்த உறவு தான் தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவை பார்த்தோம் என்றால் அவர்கள் உடலோடு இணைந்த உறவு. இயேசுநாதர் கடவுளை அப்பான்னு கூப்பிட்றாருன்னா அந்த உடல் என்னுடைய அப்பா என்ற
தன்மையோடு கூறுகின்றார். அதே இறைமகன் இயேசு கிறிஸ்து அந்த அப்பாவை நமக்கும் அப்பாவாக தருகின்றார். நாம் எவ்வாறு நம்முடைய நண்பர்களை அப்பா என்று அழைப்போமோ அதுபோல ஒரு சகோதரன் சகோதரியோட சித்தப்பா பெரியப்பா அவர்களை கூட அப்பான்னு சில நேரம் கூப்பிடுவோம்ல, அந்த அப்பா என்ற உறவை தரக்கூடிய ஒரு செயலைத்தான் இங்கு தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவு செயல்படுத்தப்படுகின்றது. இந்த நிகழ்வு நமக்குள் எவ்வாறு நிகழ்வுகின்றது, இந்த மூவர் இறைவன் நமக்குள் எவ்வாறு செயல்படுகிறார் என்று பார்த்தோம் என்றால், அதற்காகத்தான் இறைமகன் இயேசு கிறிஸ்து தூய ஆவியை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கின்றார். இந்த தூய ஆவி நம்முள் செயல்பட்டு நம்முடன் இருக்கின்ற போது நாம் தூய ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் பெற்றுக்கொள்கின்றோம். தூய ஆவியை பெற்றுக்கொண்ட நாம் தூய ஆவியின் தூண்டுதலோடு தந்தையை நோக்கி அப்பா என்று அழைக்கின்றோம். அப்போது ஒவ்வொரு இறைவன் அங்கே செயல்படுகின்றார். இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த தூய ஆவி நம்மை தந்தையோடு இணைப்பதற்கு ஒரு செயலாக உருவாக்குகின்றது. அப்படி என்றால் நாமும் தந்தையோடு இணைந்திருக்கின்றோம். இந்த உறவு என்று கூறுகின்ற போது 2 பரிமாணங்களாக கூடுவார்கள். பரிமாணம், புறப்பரிமாணம். அகப்பரிமாணம் என்பது நம் அகத்துக்குள் நடப்பது. இந்த தூய ஆவி நம் உள்ளத்திற்குள் இருக்கின்ற போது நம்முடைய தந்தையை நோக்கி வருவோம். அந்த ஒரு கோயிலை பார்த்தாலும், ஆண்டவரே, என் தேவனே, அப்பா என் குடும்பத்தை பாருங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு சொல்லி உரிமையோடு வருவோம். ஆனால் இந்த அகத்தில் செயல்படுகின்ற போது ஒரு நட்பின் தன்மையாக இயேசு கிறிஸ்துவையும் நாம் அப்பா என்று அழைப்போம். அந்த நட்பின் தன்மையாக இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள நட்பின் வாயிலாக நாம் தூய ஆவியின் தூண்டுதலோடு தூய ஆவியின் புறப்பரிமாணமாக நாம் செயல்படுகின்றோம். இயேசுவையும் அப்பா என்று அழைக்கின்றோம், தந்தையும் அப்பா என்று அழைக்கின்றோம். அப்படி அழைக்கின்ற நாம் உண்மையாகவே ஒவ்வொரு இறைவனையும் பெற்றுக்கொண்டு வாழ்கின்றோம் என்பதை திரு அவை இன்றைய நாள் மூலமாக நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை பதிவுக்கு வருவோம். நாமும் பல்வேறு நேரங்களில் பல்வேறு இந்த சிந்தனைகளோடு செயல்பட்டு இருக்கின்ற நாம் எப்படி நாம் தந்தையை நோக்கி நாம் செல்கின்றோம்? ஒரு குழந்தை தந்தையை நோக்கி அப்பா என்று சொல்கின்ற போது அப்பாவோடு எவ்வாறு உறவு கொண்டிருக்கின்றதோ அதே உறவோடு நாமும் இந்த திரு அவையோடும் கடவுளோடும் ஒவ்வொரு இறைவனோடும் பயணித்து கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று பல்வேறு விதங்களில் நாம் கூறலாம். மகன்களாக இருந்தாலும் சரி, மகள்களாக இருந்தாலும் சரி, அம்மாவோடு எளிதாக பயணிப்பார்கள். ஆனால் அப்பாவோடு பயணிக்கின்ற போது சில சண்டைகள், போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் அப்பா அந்த குடும்பத்திற்கு தேவையான அனைத்து பக்குவங்களையும் சொல்லித் தருவதற்காக, அந்த குழந்தையை வளர்ப்பதற்காக சில கட்டுப்பாடுகளோடு அவர் வளர்ப்பார். அதே கட்டுப்பாடுகளை தான் இறைவனும் நமக்கு தந்திருக்கின்றார். இந்த கடவுளும் நமக்கு தந்திருக்கின்றார். அந்த கட்டுப்பாடுகளோடு, இயேசு கொடுத்த கட்டளைகளோடு, கடவுள் கொடுத்த கட்டளைகளோடு நாமும் உண்மையான அவருடைய பிள்ளைகளாக வாழ்கின்ற போது இந்த மூவொரு இறைவன் நமக்குள்ளும் செயலாற்றுகின்றார். நாமும் மூவொரு இறைவன் போல் மற்றவர்களுக்கும் செயலாற்றுவோம் என்ற செய்தியை இன்றைய வாசகங்கள் நமக்கு குறிப்பிடுகின்றன. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த மூவொரு இறைவனின் ஆசீரை பெற்றவர்களாக நாமும் ஆண்டவருடைய இயேசு நம்மை அப்பா என்று அழைப்பதற்கு இந்த ஒரு தூய ஆவியின் தூண்டுதலால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அப்பா என்ற உறவை, உடல் சார்ந்த உறவை, அகம் சார்ந்த உறவாக இருந்தாலும் சரி, புறம் சார்ந்த உறவாக இருந்தாலும் சரி, மூவொரு இறைவன் வாயிலாக நாம் அந்த உறவை பெற்றிருக்கின்றோம். மூவொரு இறைவனோடு நாமும் பங்கு பெறுகின்றோம். மூவொரு இறைவன் என்னாலும் நம்மை காப்பார் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இறைவனுடைய ஆசீர் நம் ஒவ்வொருவருக்கும், நம்முடைய குடும்பங்களுக்கும் நிறைவாக கிடைப்பதாக. ஆமென்.